ஆப்கி அதாலத்ல பிரபலமான பாடகர் கம்போசர் அத்னன் சாமி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் 1ஆம் நம்பர் சுயநலவாதி. அத்னான், நீங்க மக்கள் கிட்ட சொல்றீங்க நீங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கான காரணம் இங்க மக்கள் என்ன நேசிக்கிறாங்கன்னு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க மார்க்கெட் நல்லா இருக்கு, அதனால பணம் சம்பாதிக்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவுல நல்ல மார்க்கெட் இருக்கு, ஹிட் ஆகுது, பணம் கிடைக்குது. எங்களோட ஒரு தலைவர் சொல்லி இருந்தாரு, பணம் கடவுள் இல்ல, ஆனா அது கண்டிப்பா கடவுளுக்கு குறைஞ்சது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. நான் ரொம்ப ப்ரிவிலேஜான குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சொல்லணும். அதாவது கடவுளோட அருளால ஒரு நாளும் எனக்கு பணத்தோட பேராசை இருந்ததே இல்லை. ஏன்னா நான் அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் என்கிட்ட இருக்கு, கடவுளோட அருளும் எனக்கு எப்பவுமே இருக்கு. அதனால எனக்கு பணம் சம்மந்தப்பட்டு அதுல பேராசை எப்பவுமே இருந்தது கிடையாது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில பணத்துக்காக எந்த ஒரு முடிவையும் நான் எடுத்ததில்ல. ஒரு ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா அவன் எப்பவுமே ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான் இயங்குவான். இல்லனா ஒரு 4 சவுத்துக்குள்ள யார் வேணாலும் ஹீரோ ஆயிடலாமே இல்ல. ஆனா ஒரு ஆர்டிஸ்டோட ஏக்கம் அப்படிங்கிறது அது கண்டிப்பா ஆடியன்ஸ் மட்டும்தான். அந்த ஏக்கம் உங்களுக்கு பாகிஸ்தான்ல நிறைவேறலையா? ஆமா, இங்க நிறைவேறுச்சு. கண்டிப்பா நிறைவேறுச்சு. அங்கே எனக்கு அளவில்லாத அன்பு கிடைச்சதுதான். ஆனா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு அவரோட கலைய இன்னும் பல இடங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகணும், உலகத்தோட பல மூளைக்கும் போகணும்னு நினைப்பான். ஆனா உண்மை என்னன்னா நீங்க அங்க கம்போஸ் பண்ண வீடியோஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும், அங்க அந்த சரக்கு விலை போகல. அதனால தான் இங்க நீங்க பழைய மொந்தையில புதிய கல்லுங்கிற மாதிரி இங்க எல்லாத்தையும் வித்துட்டீங்க. கரெக்டா சொல்றது? ஆக்சுவலி நடந்த விஷயம் என்னன்னா, எந்த பாட்டை நான் 98ல அதாவது நான் ரிலீஸ் பண்ணணும், அங்க திடீர்னு அங்க இருக்கிற சில பேர் திடீர்னு என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது இவரோட பாட்டு எங்கேயும் போய் சேராது, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. அண்டு ஸோ அந்த பாடல்களுக்கு எந்த ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் இல்ல பப்ளிசிட்டியா இருக்கட்டும் அது எதுவுமே கிடைக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில அந்த பாட்டோட அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது எப்ப ரிலீஸ் ஆச்சு, எப்படி ஓடுச்சுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்ப நான் கனடால இருந்தேன். எனக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது அவங்க வேணும்னே தான் அதை ப்ரொமோட் பண்ணலங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆஷாஜியோட பேசினேன். நான் ஆஷாஜி கிட்ட சொன்னேன், நான் ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டேன், இங்க எனக்கு எந்த ஒரு எதிர்காலமும் இல்லைன்னு சொன்னேன். ஆமா, முடிவே பண்ணிட்டாங்க இவன் கூட வேலை பார்க்க கூடாது அப்படின்னு. ஃபார் வாட் எவர் ரீசன் எனக்கு நல்லாவே தெரியும். நான் லண்டன்ல வச்சு உங்களை ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சமி எதுக்காக லண்டன்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணணும், எனக்கு அங்க நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க, நீ உண்மையிலேயே ஒரு புது விஷயத்த செய்யணும்னு நினைச்சேன்னா மும்பைக்கு வா, ஏன்னா ஹிந்தி மியூசிக்கான கேபிட்டல் இதுதான். இங்க ஒரு விஷயம் பாப்புலர் ஆச்சுன்னா அது உலகம் முழுக்க பாப்புலர் ஆகும்னு சொன்னாங்க. நல்லா ஓடும், நீ இங்கதான் வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பாய் தலகணிலாம் தூக்கிட்டு கிளம்பிட்டேன் மும்பை. ஆஷாஜி என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாரும் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆர்டி பர்மன் அவர் வீட்டில் என்ன தங்க வச்சாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். அது எனக்கு ஒரு மியூசிக் டெம்பிள் மாதிரி. எந்த பாடல்கள் அங்க ஓடலையோ, அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்களோ, கபி தோ நசர் மிலாவோ, பீகி பீகி ராத்தோமே, லிஃப்ட் கராதே, இந்த எல்லா பாடல்களும் அங்கேயே ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா இங்க அதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணப்போ இங்க உண்டான மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்டரியே மாறி போயிடுச்சு. மக்கள் எந்த அளவுக்கு என் மேல அன்பு காட்டினாங்களோ, அரவணைச்சாங்களோ, அதை என்னால இதுவரைக்கும் நம்பவே முடியல. அது என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதாவது அவ்வளோ அன்பை நான் என்னோட வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்லை, பார்த்தது கூட இல்லை. ஆனா பாகிஸ்தான்ல பெரிய பெரிய கலைஞர்கள், நுஸ்ரத் அலி ஃபத்தேகான் சார், மெஹதி ஹசான் சார், ரேஷ்மா மேடம், இவங்கெல்லாம் பாகிஸ்தான்லயே செழிப்பா வளர்ந்தவங்க. கண்டிப்பா அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா ஃபேமஸ் ஆனாங்க. இதுவும் உண்மைதானே? இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட புகழ் அது ரெட்டிப்பாச்சுன்னு தான் நான் சொல்லணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் டினை பண்ண முடியாது.
இங்க வந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆகட்டும், அதாவது மேசஸ் ஆகட்டும், குவான்டிட்டி அதிகமா இருக்கு. அதோட இங்க வந்து ஆ, இசை மேல இருக்கக்கூடிய அந்த அந்த ரசிப்புத்தன்மை, ஆட்டிடியூடு இதெல்லாம், அப்புறம் அது மேல இருக்கிற மரியாதை, அத வந்து எங்கேயுமே நாம ஒப்பிடவே முடியாது. பெரிய பெரிய கலைஞர்களை நாம பாகிஸ்தான்ல பார்த்திருக்கோம். கடைசி நாட்கள்ல அவங்களுக்கு மிக மோசமான நிலைமை தான் இருந்துச்சு. ஆமா. அதாவது மெய்தி ஹாசன் இருந்தாரு. அவரு கிங் ஆஃப் கசல்ஸ். கசல்ல அவ்வளோ சிறந்தவர்னு சொல்லணும். அவரு வந்து இறந்தப்போ, அவரு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, அவருக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. அப்புறம் ரேஸ்மாஜிக்கு கூட அப்படிதான் நடந்தது. எங்கிட்ட சில போட்டோஸ் இருக்கு அத்னான். மேதி ஹசன் சார் இது. அப்புறம் ரேஷ்மாஜி உங்க கூட எடுத்துக்கிட்டதும் இருக்கு. அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல, வறுமையில, நோய்களை ஃபேஸ் பண்ணாங்கன்னு நம்ம ஆமா. பார்வையாளருக்கு காட்டினாதான் அவங்களுக்கு புரியும். அவங்க அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், உலகத்துல எல்லாராலையும் நேசிக்கப்பட்டவங்க. அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்க, அவங்க எப்படி அவமதிக்கப்பட்டாங்கன்னு அப்பதான் எல்லாருக்கும் புரியும். மேதி ஹசன் சார் ரொம்ப பெரிய கலைஞர். இப்பவும் நாம இவங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்தா நம்ம கண்ணுல கண்ணீர் ஏன் வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்க மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு? யாருமே கண்டுக்கல. சிம்பிள். ஆ, மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க. எப்பவுமே அவங்க பாராட்டி தான் இருக்காங்க. ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுக்கு எந்த உதவியுமே செய்யல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்டர்ஸ் கூட இருக்காங்க. அவங்க நிலைமையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கடைசி நாட்கள்ல ரொம்ப மோசமானதா தான் இருந்தது. நான் முஷ்ரப் சார் பாகிஸ்தானோட பிரசிடென்டா இருந்தபோது அவர் எழுதின லெட்டரை பார்த்தேன். அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, நீங்க பாகிஸ்தானை கைவிட்டது அவருக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு எழுதியிருந்தாரு. இது 2005 நடந்த விஷயம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு விசித்திரமான உண்மைதான். 2005ல் அவரு இந்த லெட்டர் எழுதினாரு. எங்க அப்பாவுக்கு எழுதினாரு. அவர் வந்து இதத்தான் எழுதியிருந்தாரு. அத்னான் வந்து உலகம் முழுக்க புகழ அடைஞ்சிட்டாரு. அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பை உருவாக்கிட்டாரு. ஆனா அவரு பாகிஸ்தானை விட்டுட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அவரு எழுதியிருந்தாரு. அப்புறம் அந்த லெட்டர்ல வேற எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. ஏன்னா 2005ல் நான் ஒரு இந்தியன் சிட்டிசனே கிடையாது. நான் ஒரு பாகிஸ்தான் சிட்டிசன். அப்போ அவருக்கு அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து கிடைச்சது? அவருக்கு யார் அப்படி ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க? அந்த காரணத்தினால என்னை பத்தின செய்தி அந்த மாதிரி உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்குதுன்னா, அப்போ கண்டிப்பா கீழே இருக்கிற ஆட்கள் தான் அதை அனுப்பியிருக்கணும். இந்த காரணத்தினால அவங்க அப்போ என்ன ரொம்ப பெரிய அளவில் புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா நீங்க நினைச்ச மாதிரி நான் ஒன்றும் பணத்துக்காக அங்கிருந்து இங்க வரல. ஆனா நடந்த உண்மை என்னன்னா, எனக்கு பாகிஸ்தான்ல இருந்த சிட்டிசன்ஷிப் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டேன். அதாவது அதாவது எனக்கு சம்பந்தப்பட்ட அங்கிருந்த எனக்கான பரம்பரை ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் ஆகட்டும், அதை எல்லாத்தையுமே நான் அப்படியே அங்கேயே விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி பணங்கிறது என்னோட டிரைவிங் ஃபோர்ஸே கிடையாது. ஆனா நான் இங்க வந்தப்போ என்கிட்ட வந்து எல்லாமே திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்ல நீங்க விட்டுட்டு வந்தீங்களா, இல்ல அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்களா? அவங்க தான் விட வச்சாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அங்க எனக்கு சிட்டிசன்ஷிப் இருந்தப்போ எனக்கு அங்கிருந்த எது மேலேயுமே ஆர்வமே இல்ல. அதனால அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்ல நான் ப்ராப்பர்ட்டி பணத்தை பத்தி எல்லாம் பேசல. சரி, அதை உங்க விருப்பப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆமா. நீங்க அந்த ஒரு சிட்டிசன் இல்ல. ஆனா பாகிஸ்தானோட சிட்டிசன்ஷிப்பை நீங்க விருப்பப்பட்டு தான் விட்டீங்களா, இல்ல அவங்க விட வச்சாங்களா? அவங்க வந்து என்கிட்ட நடந்துகிட்ட முறை,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனரல் முஷாரஃப் எந்த அடிப்படையில் அந்த கடிதத்தை எழுதினாரோ அவரு அவரு வந்து சொல்லப்போனா அப்போ அப்போ எனக்கு சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது. அதாவது நான் பாகிஸ்தான் சிட்டிசனா இருந்தும் கூட, அதுவும் ஒரு பப்ளிக் ப்ரொஃபஷனில் இருக்கும்போது, அதாவது அங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன மூவுமே நல்லா தெரியும். அப்புறம் நான் அவங்க கிட்ட பலமுறை அப்ரோச் கூட பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க எதுக்கு அப்படின்னு. சுத்தி வளைச்சு பேசுறீங்க? நேரடியா சொல்ல வேண்டியதானே, அவங்க உங்க பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணல. ஓகே ஓகே என்ன நடந்துச்சுன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட இந்தியன் வீசா இருந்துச்சுல்ல, அதை ரெனியூவல் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்புறம் ரெனியூவல் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதை நான் ரெனியூவல் பண்ண வேண்டியதா இருந்தது. அதனால நான் வந்து அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புனேன், டெல்லி ஹை கமிஷனுக்கு. ஐ நீட் அ ரெனியூவல் ஆஃப் மை பாஸ்போர்ட் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கவே இல்லை. எனக்கு அங்கிருந்து என்ன பதில் சொல்லப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு எந்த பதிலுமே வரல, நீங்க அங்க விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு. ஆக்சுவலி என்னோட அப்பா வந்து ரொம்ப சீனியர் ஃபெடரல் செக்ரட்டரியா இருந்தவர் ஃபாரின் ஆஃபீஸில். அதனால நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் அங்கே பேசினேன். அங்கே எனக்கு நிறைய பேரை நல்லாவே தெரியும். இப்போ அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இங்க பாருப்பா, ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட அங்கிள்ஸ், யூனோ, என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும். இங்க பாருப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு. இவங்க உன்னோட பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண மாட்டாங்க. நான் கேட்டேன், ஏ? உன்னோட வீசா ரினியூவல் ஆகாம நீங்க திரும்பி வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. ஆனா ஒரு விஷயம் உறுதியா எங்களுக்கு தெரியும், உன்னோட பாஸ்போர்ட் அவங்க ரெனியூவல் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்களை மிரட்டின மாதிரி தான் ஆமா, தோணுது. கண்டிப்பா. இதுதான் நடந்த உண்மை. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ நான் இங்க இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரியில, அதாவது இங்க இந்தியால, நான் வந்து எனக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்ப இங்க இருந்த எந்த அங்கிள் உங்களுக்கு பாஸ்போர்ட்ல உடனே சாப்பா பண்ணி கொடுத்துட்டாரு? இது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம்தான். பாகிஸ்தான் ஆளுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது அப்படிங்கிறது. விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அத்னான் சாமி வந்து ஒரு ஒரு பப்ளிக் ஃபிகர் வேற. ஒரு நாள் திடீர்னு அவரு காலையில எழுந்திருக்கும் போது இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவார்னு நினைப்பாங்க. இந்தியாவும் அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா இல்ல, அப்படி நடக்கல. இந்த விஷயம் வந்து ரொம்ப வருஷம் அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி எனக்கு 2 முறை ரிஜெக்டும் ஆயிடுச்சு. ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்கிற சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு வசதி இருக்கு. அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வசதியை வச்சு அவங்க ஏதாவது ஒரு நபருக்கு, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் ஆகட்டும், இல்ல சயின்ஸ் ஃபீல்ட் ஆகட்டும், இல்ல ஆர்ட்ஸ் ஃபீல்ட் ஆகட்டும், அதுல அவங்க ஒரு நல்ல இடத்த அடைஞ்சிருந்தா அவங்கள ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்து அவங்களுக்கு அவங்க சிட்டிசன்ஷிப்பை கொடுக்க முடியும். அதாவது இங்க இருக்கிற கவர்மெண்ட்ல அவங்க வந்து எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு அவங்க நினைச்சு, அதாவது ரொம்ப பெருந்தன்மையோட, ரொம்ப அன்போட அவங்க, அதாவது அவங்களோட அந்த ஸ்பெஷல் பவரை வச்சு எக்ஸசைஸ் பண்ணி, அது மூலமா தான் எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சது. ஒரு வழியா கிடைச்சிருச்சு. ஆனா பெஹல்காம்ல என்னைக்கு தாக்குதல் நடந்ததோ, அமித்ஷா சொல்லிட்டாரு, இங்க எத்தனை பாகிஸ்தானிஸ் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் வெளியே அனுப்ப சொல்லி எல்லா சிஎம் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அப்ப என்னையும் வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு உங்களுக்கு பயமா இருந்ததா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இல்ல, ஒரு தடவை இங்க ஒருவரா ஆயிட்டா அதுக்கப்புறம் நிரந்தரமா இங்கதான். அப்புறம் எனக்கு இங்க இவங்க சிட்டிசன்ஷிப் மட்டும் கொடுக்கல, அதுக்கப்புறம் எனக்கு அளவற்ற அன்பும் ஆதரவும் கொடுத்தாங்க.
அவங்க வந்து எனக்கு என் வாழ்க்கையோட பயணத்தை, நான் இதுவரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய வேலைகள், அது எல்லாத்துக்கும் எனக்கு பத்மஸ்ரீயும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு இங்க அன்பும் ஆதரவும் எல்லாமே கிடைச்சிருக்கு. இதே அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எனக்கு ஒரு அவார்டு கூட கொடுத்தது கிடையாது. அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டர் ஃபவாத் சௌத்ரி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா பாகிஸ்தானிஸும் அனுப்பிடுங்கன்னு ஹோம் மினிஸ்டர் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நம்மளோட லாகூர் அத்னான் காத்து பிடுங்கி விட்டா பலூன் மாதிரி ஆயிருப்பாருன்னு சொன்னாரு. அவர் ஒரு கோமாளி, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டது உண்மைதானே? அது சுத்தமா பாகிஸ்தானுக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பெஹல்காம்ல நடந்திருந்தாலும் சரி, இல்ல உலகத்தோட எந்த மூலையில நடந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் உண்மையிலேயே, அதாவது ஒரு மனிதநேயத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல இத நிச்சயமா ஏத்துக்கவே முடியாது. இது மனிதாபிமானம் அற்றது. இதுல நீங்க ஒரு இந்தியனா இருந்தாலும், பாகிஸ்தானியா இருந்தாலும், பங்களாதேசியா இருந்தாலும், டிம்பக்டுவா இருந்தாலும், ஒரு ஹியூமனிட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த அது ஒரு ரொம்ப பெரிய ட்ராஜடி. அண்ட் இத நீங்க எந்த விதத்திலையுமே ஏத்துக்கவே முடியாது. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது என்னை பொறுத்த வரையிலும் ஆக்சுவலி இந்த இந்த நம்ம கவர்மெண்டோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, இந்த போர் வந்து பாகிஸ்தான் அதிபர்களுக்கு எதிரானது இல்ல. இவங்களோட போர் வந்து தீவிரவாதிகளோட. அந்த தீவிரவாதிகளுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் இவங்க இருக்காங்க. அங்க டெரரிஸ்டுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பாகிஸ்தான் அதிபர்களுக்கும் தெரியும். சோ எனக்கு பாகிஸ்தான் மக்கள் மீது எந்த ஒரு புகாரும் எப்பவுமே இல்ல. எப்பவும் அவங்க தீவிரவாதி கூட தான் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அந்த அமைப்புக்கு இப்பவும் ஒரு சில பேர் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க கூட நிக்கிறாங்க. நீங்க சொல்ற விஷயத்த ராணுவமாகட்டும் அரசாங்கமாகட்டும் நிச்சயமா விரும்பாது இல்லையா? நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு பாகிஸ்தானுக்கு திரும்ப போக விரும்பினீங்களா? ஏன்னா உங்க குடும்பம் அங்க இருக்கு, உங்க பையன் அங்கதான் இருக்கான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில மாசங்களுக்கு முன்னாடி என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் நாங்க பிரதர்ஸ் 2 பேரு. என்னோட அப்பா 2009ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவருக்கு எந்த விதமான நோயும் கிடையாது. திடீர்னு கடவுள் அவரை அழைச்சிக்கிட்டதுனால அவரு போயிட்டாரு. அப்போ நான் அவரோட இறுதிச் சடங்குக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். நான் தான் மூத்த பையன். நான் இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட கேட்டேன். அதாவது அங்க இப்படி நடந்திருக்கு, நான் அங்க போக விரும்புறேன், உங்களுக்கு அதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டேன். அவங்க அப்ப சொன்னாங்க, உங்க அம்மா இறந்திருக்காங்க, நீங்க வந்து தாராளமா போலாம், எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னாங்க. அங்கிருந்த ஹை கமிஷனர் வந்து அவங்க இந்த விஷயத்த வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அங்க விசாவுக்காக அப்ளை பண்ணேன். அவங்க கிட்ட நான் கேட்டேன், அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, கொடுக்கல. நான் அவங்க கிட்ட கேட்டேன், என் அம்மா இறந்துட்டாங்க அங்க, ஆனா கொடுக்கல. அப்ப நீங்க கடைசி நேரம் நான் வரைக்கும் போகல. அவங்களோட இறுதிச் சடங்கு முழுசையும் நான் வாட்ஸ்அப்ல தான் பார்த்தேன். இது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதை சொல்லப்போனா குரூயல்ட்டிக்கு அடுத்த படின்னு தான் இதை சொல்லியாகணும். கண்டிப்பா. இப்ப நம்ம நேயர்கள் யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். சார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் 15th ஆகஸ்ட், இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் உங்க பிறந்த நாளா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். தேங்க்யூ சார். இல்ல இது நிஜமாவே உண்மைதானா இல்ல நீங்களா 15 ஆகஸ்ட்னு மாத்திக்கிட்டீங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா,
எனக்கு வந்து என்னோட டெஸ்டினியில் இந்தியான்னு தான் எழுதியிருக்கு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே மேலே இருக்கிற கடவுள் எனக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இங்கே பாரு, உன்னோட அல்டிமேட் வீடு நீ எங்கே போய் சேரணுமோ அது நிச்சயமா இந்தியான்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நடுவில் 47 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் எனக்கு தோணும், ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரு நீ இங்கே தான் வந்து சேரணும்னு. உனக்கு நான் ஹிண்ட்டும் கொடுத்துட்றேன். 15 ஆகஸ்ட் பர்த், அது 14ஆம் தேதி கூட இருந்திருக்கலாம் இல்லையா? உண்மைதான். நான் இந்த விஷயத்துல அவசரப்படலன்னு நினைக்கிறேன். ஸோ 15th ஆகஸ்ட் அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ 15th ஆகஸ்ட் தான் என்னோட பர்த்டே. அதனால மற்றது எதையும் நான் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன். சரி, இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்தியாக்கு வரணும்னு நினைச்சீங்க. உங்களுக்கு பாகிஸ்தான்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்ட்டு சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சுல்ல? இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இருந்துச்சு. அப்ப ஏன் இந்தியா என்னோட சூஸ் பண்ணீங்க? வைஃப் வந்து அவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க. நான் ஜெர்மன் சிட்டிசனா கூட ஆயிருக்கலாம், நான் யூகே சிட்டிசன் ஆயிருக்கலாம். பாதி ஃபேமிலி இப்போ யூஎஸ்ல தான் இருக்கு, கனடால இருக்காங்க. நான் அங்க கூட ஆயிருக்கலாமே. ஆனா நான் ஏன் இந்தியன் சிட்டிசன் ஆனேன்? நான் வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஊர்களையும் நான் தங்கியிருக்கேன். ஆனா நான் ரொம்ப ஒரு எமோஷனலான பர்சன். அப்புறம் அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெரிய பட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை ஆட்டிடியூடோட கேட்டா ஒரு சின்ன நகம் கூட கிடைக்காது. ஆனா அன்போட கேட்டீங்கன்னா என் உயிரை கூட கொடுத்துருவேன். என்னோட அன்பை என்னோட இந்திய மக்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் என்னோட மியூசிக்னால அதை வெளிப்படுத்த முடியும். பாகிஸ்தான் மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, कभी तो नजर मिलाओ, कभी तो करीब आओ, जो नहीं कहा है कभी तो समझ भी जाओ, हम भी तो हैं तुम्हारे, दीवाने हो दीवाने, हम भी तो हैं तुम्हारे, दीवाने हो दीवाने. அதே மாதிரி இந்திய மக்களுக்கு ये ज़मीं रुक जाए, आसमां झुक जाए, तेरा चेहरा जब नजर आए, ओ तेरा चेहरा जब नजर आए, ये ज़मीं रुक जाए, आसमां झुक जाए, तेरा चेहरा जब नजर आए, हो तेरा चेहरा जब नजर आए, हो. அத்னான், இன்னும் பாகிஸ்தானில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அங்கிள் கிட்ட சொல்லி எங்களுக்கும் பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்கன்னு உங்களை கேட்டிருப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பயந்துக்கிட்டு தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, என்னோட என்னோட தலையெழுத்துல என்ன எழுதியிருக்குன்னா, அது கடவுளோட தயவால எனக்கு கிடைச்சிருச்சு. அது உண்மையிலேயே எனக்கு பெரிய வரன்னு தான் சொல்லணும். இப்ப இந்திய மக்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்கங்கிறத நம்ம ஆடியன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். பாகிஸ்தான்ல இருக்கிற அமைப்புகளை சேர்ந்தவங்க, ஐஎஸ்ஐயை சேர்ந்தவங்க, ராணுவத்தை சேர்ந்தவங்க,
அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க, அந்த குற்றச்சாட்டுகள்லாம் என்கிட்ட